இன்றைய தினத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா இறக்கி கொடுத்தபோது அதிக சந்தோஷமான அல்லாஹு அக்பர் என்று உரக்க சொன்ன ஒரு சின்ன சூறா உண்டு. இன்றைய தினத்தில் இதை ஓதும்போது, இந்த எண்ணிக்கையில் நீங்கள் ஓதும்போது இந்த வருடத்தில் முழு சம்பாத்தியத்திற்குள்ள நெருக்கங்களை, பிரச்சனைகளை அல்லாஹு தாலா போக்கி தருவான். சம்பாத்தியத்தை விசாலமாக்கி தருவான். நோய்கள் விலகும். குடும்பத்தில் ஒரு பரக்கத்து கிடைக்கும். நமது சம்பாத்தியம் துளைந்து போகாமல், அது திருடர்களிடமிருந்தும் அனாமத்தாக போகாமல் பாதுகாப்பு கிடைப்பதற்கு இன்றைய தினத்தில் நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபி ரசூலில்லா வலா அலிஹி வஸஹ்பி அல் ஃபைஸி நபிரத்துல்லா அம்மாபாத். இறைவனுடைய அருள் கொண்ட இந்த உலகை படைக்க காரணமான நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினம், அந்த பகலில் நம்ம இருக்கின்றோம். மூமின்களே, இந்த ஒரு புனித தினத்தில் இந்த பகலில் 2 நன்மைகள் ஒன்றாக நமக்கு சேர்ந்து கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு தினம்தான் திங்கட்கிழமை. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக வஹி வந்தது ஒரு திங்கட்கிழமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தது ஒரு திங்கட்கிழமை. நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதும் ஒரு திங்கட்கிழமை. அப்படி அவங்களுடைய வாழ்க்கையில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு தினம்தான் திங்கட்கிழமை. அதனாலேயே திங்கட்கிழமையில் அதிக பரக்கத்தானது, அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அதிலும் முக்கியமாக ரபியுல் அவ்வல் 12 நாம் இருக்கக்கூடிய இன்றைய தினம், அவர்கள் பிறந்த இந்த ஒரு தினத்தில் அதிக பரக்கத்தும் ஹயரும் இறங்கி வரக்கூடிய ஒரு தினமாக இருக்கிறது. இந்த உம்மத்துக்கு கிடைத்த நிஅமத்து, நமக்கு அல்லாஹு தாலா தந்த ஒரு அருள் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முக்கியமாக துஆவுக்கு ஹிஜாபத் இருக்கக்கூடிய ஒரு தினமாகும் இன்று. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இறைவன் படைத்தது ஒரு வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் துஆவுக்கு ஹிஜாபத் இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஒரு வெள்ளிக்கிழமையில் படைத்து அந்த ஒரு தினத்திற்கு துஆவுக்கு அதிக ஹிஜாபத் உண்டு என்றால், சொர்க்கம் படைக்க காரணமான நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பூமியை படைக்க காரணமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகில் அவர்களை அனுப்ப இறைவன் தேர்ந்தெடுத்தது ஒரு திங்கட்கிழமை. கண்டிப்பாக துஆவுக்கு ஹிஜாபத் உண்டு என்பதை மகான்கள் பதிவு செய்திருக்காங்க. நமது வீட்டில் நல்ல முறையில் நாம் உணவு சாப்பிட்டு, நமது குடும்பம் நல்ல முறையில் உணவு சாப்பிட்டு இருக்கும்போது, பல சகோதர சகோதரிகள் பசியால் வாடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய உணவிலிருந்து அவர்களுக்கும் வழங்கி, பாவப்பட்ட மக்கள் வயிறு நிறைய சாப்பிட ஆசை உண்டு, ஆனால் அவர்களுடைய சூழ்நிலையும் வறுமையினால் பட்னி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த விஷயங்களை நினைவில் வைத்து அவர்களுக்கும் சிறிது முக்கியத்துவம் கொடுத்து, அவர்களுக்கும் இன்றைய தினத்தில் சிறிது உணவு நாம் கொடுக்கும்போது அதனுடைய நன்மை நமது புத்தகத்தில் ஏறுகிறது. நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க, அவர்கள் அடுத்தவர்களுக்கு எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்க அப்படின்னு புரியக்கூடிய வகையில் நாம் நடக்க வேண்டும். இன்றைய தினத்தில் நமது இறை தூதரை அதிகமாக நாம் நினைவு கொள்ள வேண்டும். நமக்கு வேண்டி அழுதவங்க, நம்மை நினைத்து நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தாலாவிடத்தில் அழுது துஆ செய்தவங்க, சஹாபாக்களுக்கு வேண்டி அல்ல நமது இறை தூதர் கவலைப்பட்டது. குர்ஆன் கூறுகிறது, லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி. கண்டிப்பாக இந்த உலகில் என்னுடைய உம்மத்தில் எனக்கானாலும் அல்லது உங்களுக்கானாலும் ஒரு வேதனை வந்தால், மா அனித்தும், ஏதாவது ஒரு வேதனை வந்தால் அது யாருக்கு தாங்க முடியாதான், நமது உம்மாவுக்கோ அல்லது வாப்பாவுக்கோ தாங்க முடியாது அப்படின்னு குர்ஆன் சொல்லவில்லை. குர்ஆன் நமக்கு கற்றுத்தருகிறது, எனக்கானாலும் உங்களுக்கானாலும் ஒரு வேதனை வந்தால் அதை தாங்க முடியாதது நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று. அவர்கள் கருணை உடையவர்கள். இந்த உலகில் எந்த ஒரு அடியானும் தோல்வி அடைந்து அவன் சிரமப்பட்டால் அது அவர்களால் தாங்க முடியாது என்று. அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து வஹி வர தாமதமான போது சுற்றி நின்ற பகைவர்கள் ஏளனம் செய்ய ஆரம்பித்தாங்களாம் நமது இறை தூதரை பார்த்து. அந்த வேதனையை போக்க ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்கி வந்து ஓதி காண்பித்து கொடுத்த திருமறை குர்ஆனில் உள்ள ஒரு சூறா இருக்கிறது. இறைவன் அவங்க கூறினது, ஜிப்ரல் அலைஹிஸ்ஸலாம் கூறியது, இறைவன் உங்களுக்கு நிறைய தரப்போகிறான் நபியே, நிறைய பிரதிபலனை உங்களுக்கு தர இருக்கிறான் நபியே, சொர்க்கத்தை உங்களுக்கு தரப்போகிறான் நபியே, உன்னதமான இடத்தை உங்களுக்கு இறைவன் தரப்போகிறான் நபியே அப்படின்னு. இதெல்லாம் கேட்டபோது நமது இறை தூதர் சந்தோஷம் அடையவில்லையாம். அவர்கள் என்ன பதில் சொன்னாங்கன்னு அது நமது ஒவ்வொரு மூமினுடைய காதுகளுக்கு வர வேண்டும். எனக்கு சொர்க்கம் கிடைத்தால் அதிக சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, என்னுடைய சஹாபாக்கள் என் முன்னாடி நிற்கக்கூடியவங்களுக்கு வேண்டி, என்னுடன் சேர்ந்து அவங்களும் தீனுக்காக கஷ்டப்பட்டவங்களுக்கு வேண்டி நீ சந்தோஷம் கொடு அல்லாஹ் அப்படின்னு அவங்க கேட்கல. என்னுடைய உம்மத்தில் பட்ட ஒரு சின்ன குழந்தை, இன்னைக்கு பிறந்து விழுந்த ஒரு குழந்தை ஆனாலும் அது நரகத்தில் சென்றால் என்னால் அது தாங்க முடியாது, அப்படி இருந்தால் எனக்கு என்ன கிடைத்தாலும் அது வேண்டாம், எனக்கு அது சந்தோஷம் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த நேரத்தில் நமது இறை தூதர் கவலைப்பட்டாங்களாம்.
அந்த நேரத்தில் தான் ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி வந்ததாம். நமது இறை தூதருக்கு ஷஃபாத்துக்கு அல்லாஹ் தாலா அதிகாரம் கொடுத்தானாம், அதிகாரம் வழங்கினானாம். நமக்கு வேண்டி தவறு செய்யக்கூடிய நம் பாவிகளுக்கு வேண்டி அல்லாஹு தாலாவிடத்தில் ஷஃபாத்து பண்ணுறதுக்கு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அல்லாஹு தாலா அதிகாரம் கொடுத்தான். அந்த நேரத்தில் தான் உண்மையான சந்தோஷம் அடைந்தாங்களாம். அவங்களுடைய முகத்தில் ஒரு சிரிப்பு வந்துதான். அப்போ நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்த ஒரு சூறா இது. இந்த சூறா இறங்கிய போது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கூறினாங்களாம். சத்தமான குரலில் ஆவேசமாக அல்லாஹு அக்பர் என்று கூறினாங்களாம். நமது இறை தூதருக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்திய சூறா, நமது இறை தூதருக்கு சந்தோஷத்தை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி கொடுத்தான். அதனால் அதை ஓதக்கூடியது நீங்களானாலும் நானானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அல்லாஹு தாலா சந்தோஷத்தை தருவான். இஹ்லாஸோடு ஓதினால் வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷம் கிடைக்கும். இனி அந்த சக்தி மிகுந்த நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூறா இறங்கிய போது அல்லாஹு அக்பர் என்ற ஆவேசத்தோடு கூறிய அந்த சூறா எது? சூரத்துல் லோஹா. இந்த சூறாவை இன்றைய தினத்தில் எத்தனை தடவை ஓத வேண்டும் அப்படின்னு நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இஹ்லாஸோடு அர்த்தம் புரிந்து நாம் ஓதும் போது அதிலேயே நமக்கு ஒரு தக்குவா வரும். இஹ்லாஸோடு ஓதினால் நமது வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்கும். சம்பாத்தியத்தில் இருக்கக்கூடிய நெருக்கங்கள் நீங்கி போகும். நம்மளோட வருமானத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய அனைத்தையும் அல்லாஹு தாலா போக்கி விடுவான். அதற்கான ஒரு வாய்ப்பு இன்றைய தினமும் இந்த ஒரு சூறாவும். நஷ்டங்கள் நமது வாழ்க்கையில் வராமல் அல்லாஹு தாலா பாதுகாத்து விடுவான். நோய்கள் என்பது குணமாகும். பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாவல் கிடைக்கும். வேலை நஷ்டமடைந்து வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். விசா கிடைக்காமல் இருக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு விசாவையும் நல்ல ஒரு வேலையும் ஏற்படுத்தி கொடுப்பான். விருப்பமான தொழில் செய்ய, வியாபாரம் செய்ய ஆசை உண்டு, ஆனால் செய்ய முடியவில்லை, பல தடைகள் இருக்கிறது அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் நினைத்து பார்க்காத வகையில் அல்லாஹு தாலா அனைத்து வாசல்களையும் திறந்து தருவான். ரிஸ்கை இறைவன் விசாலமாக்குவான். நினைத்த காரியங்கள் நமது மனதில் நெய்யத்தாக வைத்து இன்றைய தினத்தில் நமது இந்த திங்கட்கிழமையில் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு சந்தோஷத்தை கொடுத்த இன்றைய தினத்தில் 11 தடவை ஓதி வரும்போது பலருடைய ஆசைகளும் நிறைவேறி கொடுத்த ஒரு சூறா. நமது தேவைகளையும் ரப்பு நிறைவேற்றி தருவான். இன்றைய தினம் என்பது நமது உலக முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான ஒரு தினமாகும். எந்த ஒரு தினத்தையும் ஆடி பாடி என்னுடைய அடக்க ஸ்தலத்தை கொண்டாடாதீங்க அப்படின்னு தான் நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. அவங்களுக்கு வேண்டி இன்றைய தினத்திலாவது, இதுவரை சலவாத் ஓதாதவன் கூட இன்றைய தினத்தில் அவங்களுக்கு வேண்டி ஒரு 100 சலவாத்தை ஓதிவிட்டு 11 தடவை சூரத்துல் லுஹாவை ஓதுங்கள். அந்த நேரத்தில் நீங்கள் ரப்பிடத்தில் சொல்லுங்கள், இறைவா என்னுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ சந்தோஷத்தை ஏற்படுத்தினாய், என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த கஷ்டங்களை போக்கி நீ சந்தோஷத்தை ஏற்படுத்திதா ரப்பே அப்படின்னு கேட்டுவிட்டு இந்த சூறாவை நாம் ஓதும்போது நமது தேவைகளையும் ரப்பு பூர்த்தி செய்து தருவான். இந்த ஒரு வருடத்தில் நமது சம்பாத்தியத்தில் உள்ள நெருக்கங்கள் நீங்கி, நமது வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி, நோய்கள் விலகி, குடும்பத்தில் பரக்கத்து கிடைக்கும். நமது வருமானம் என்பது விசாலமாகும். வீட்டில் பரக்கத்து வந்து, ரஹ்மத்து வந்து, எல்லா பிரச்சனைகளும் நீங்கி சந்தோஷமும் சமாதானமும் நமது வாழ்க்கையில் வரும் இன்ஷா அல்லாஹ். அதுபோல இன்றைய தினத்தில் யாருக்காவது ஒரு நபருக்கு உணவு கொடுங்கள். அது உங்களுடைய புத்தகத்தில் நன்மையாக இருக்கும். மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.